இதால் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி வந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி வந்து காய போட்டிருக்கோம். இந்த அரிசி எப்படி காயணும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ தான் போட்டிருக்கேன், இப்போ தான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒட்டணும். ஒரு 10 அரிசி கையில் ஒட்டும், அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து காஞ்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து காஞ்சிடும். இப்படி பார்த்துட்டு தெரியலாம் இந்த அளவுக்கு இப்படி தான் ஒட்டணும். இதை வந்து நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி குறன்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன், அரைச்சி வந்து 2-3 தடவை சலித்து கொஞ்சம் நைஸ் மாவாக எடுக்கணும். இதை சலிச்சிடணும். இந்த மாதிரி சலிச்சிடலாம் நம்ம எல்லா மாவையும். 1 கப் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 3/4 கப்பு வந்து வெல்லம், கரெக்டாக அளவு மட்டும் பார்த்து விடுங்க. 1/4 கப்பு தண்ணி. இதை வந்து நம்ம வந்து தக்காளி பதம் சொல்லுவாள், இதை நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன். 3/4 கப் வெல்லம், 1/4 கப்பு தண்ணி விட்டு முதல்ல இந்த கிண்ணத்தில் வடித்து கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி இப்போ வந்து பாகுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாகு வரட்டும், வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ வந்து பாகு எடுத்து இங்கே ஜலத்தில் விடுறேன்னு பாருங்கள். பதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி விரலை விட்டு நம்ம இப்படி சுழட்டும் போது இங்கே பார்த்தீங்களா, இந்த வெல்லம் வந்து இந்த பாகு வந்து இப்படி சுழல்றது இல்லையா, இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை கலரின்னு இருக்கலாம். நான் வந்து கோல்டு வின்னர் கடலெண்ணெய் 1 டீஸ்பூன் விடுறேன். நெய் விட்டால் மேலே வந்து பூத்தா மாதிரி ஆகிடும், அதனால் இது விட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. வெளியிலே வைங்க. மறுநாளைக்கு 1 day டைம் எடுத்து தட்டி காமிக்கிறேன். ஒரு நாள் பூரா ஊறிடுத்து. ஒரே ஒன்று விட்டு போச்சு சொல்கிறதுக்கு. நான் அரிசி மட்டும் எப்போவுமே வந்து ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. சில சமயம் பாகு வந்து வெல்லத்தோட குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாறுபடும் வெல்லம் கிடைக்கிற போது. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் தளர்த்தியாக போச்சுன்னா அந்த மாவு தூளி போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். அது இப்போ பாருங்கள், ஒன்று தட்டி போட்டிருக்கேன். இது பயங்கர சூடு, ஆறணும். இந்தமாரி அமுக்கி இந்த மாதிரி வடியை வச்சுருக்கேன். இந்த ஒன்று தட்டி வச்சுருக்கேன் பாருங்க. குடிமான வரைக்கும் பிளாஸ்டிக்கில் தட்டாதீங்க. இந்த மாதிரி வந்து வாழை இலை, அப்படி இல்லை அப்படின்னா மந்தார இலை, எது இருக்கோ அதில் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 1 minute நிறுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணைக்கரண்டி, எக்ஸ்ட்ரா கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி அதிரசம் பாருங்கள் ரெடி ஆகிடுது. நான் போட்ட அந்த 1 கப்புக்கு ஒரு 5-6 வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.